எல்லாம் சுதந்திரமான பிராணி ஆகணும். சுத்தம் போல நடக்கக்கூடிய உரிமை வரணும். உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கு சக்தி வேணும். இன்னொருத்தன் வீட்டுல போட்டு பூட்டுறது போல அடிமைத்தனம் வேற இல்லை. ஆம்பளைக்கு என்ன கேடு, அவன் எப்படியோ போறான், அதை பத்தி நமக்கு என்ன கவலை? ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே தப்பு இல்லையே. அவன் சோறு தின்னாலும் சரி, வேற என்ன தின்னாலும் சரி, அதனால ஒண்ணும் தப்பு இல்லைன்ட்டாங்களே. ஆனால் இப்ப அவனை பத்தி நாம கவனிக்க வேண்டியது இல்லை. அவனை திருத்த வேணும்னா நாம துணிய வேணும். யோ பெருசு, ஊர் முழுக்க உன்னைய பத்தி தான் பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்களா? சும்மாவே இருக்க மாட்டாங்களா? சரி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உடல் இச்சை வந்தா தாய்கிட்டயோ மகள்கிட்டயோ சகோதரிகள் கிட்டயோ தீர்த்துக்கோங்க நீ சொன்னதா சொல்றாங்களே, அது வதந்தி தானே? யாரு சொன்னா வதந்தின்னு? பூராமே உண்மை. நான் தான் அப்படி சொன்னேன். யோ கிறுக்கு, சுத்த கூற விட்டாளா இருக்கியா? நீ பாட்டுக்கு எனக்கு முன்னாடி எனக்கே சொல்லி வச்சுட்டு போயிடுற. உனக்கு சப்போர்ட் பண்ணி வாயை திறக்க முடியல. பூரா பத்தி என் வசதி வாங்க வேண்டியதா இருக்கு. எதுக்கே அப்படி சொன்னேன்? அப்படிதான் சொல்லுவேன். 10 வயசு பிள்ளைல இருந்து பல்லு போன கிளை வரைக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா பொண்ணுங்களையும் பாலியல் வன்புணர்வு செய்யறாங்க. அதனாலதான் அப்படி சொன்னேன். உன் வீட்லயும் அக்கா தங்கச்சி புள்ள அம்மாலாம் இருப்பாங்களாடா, அவங்ககிட்ட செய்ய வேண்டியதானே? சரியா தனியா சொல்லியிருக்க. ஆனாலும் இவ்வளவு ஹார்ஷா சொல்லனாலும் கொஞ்சம் அமைதியா சொல்லிருக்கலாம்ல. எப்படி அடுத்த வீட்டு பொம்பளை தொட்டா அது செய்தி, உன் வீட்டு பொம்பளை தொட்டா அது துக்கமா? உனக்கு எப்படி அம்மா அக்கா தங்கச்சி புள்ள இருக்கோ அப்படித்தானே வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட புள்ள எவனோ ஒருத்தனுக்கு அம்மாவோ அக்கா தங்கச்சியாவோ பிள்ளையாவோ இருக்கும். உன் வீட்டு பொம்பளை தொடுன்னு சொன்னாலே உனக்கு கூசுதுன்னா அடுத்த வீட்டு பொம்பளை மேல ஈஸியா கை வைக்கிற. அமைதியா சொன்னாலும் எவனும் திருந்த மாட்டாங்க. இப்படி சுருக்குன்னு சொன்னாதான் திரும்பி பார்ப்பாங்க. கலகம் பிறந்தா தான் வழி பிறக்கும். வழியை விடும். யோ பெருசு,